இயேசு உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகை உலகம் முழுவதும் இன்று கொண்டாட்டம். தேவாலயங்களில் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. ஈஸ்டர் திருநாளில் ஒற்றுமை, சகோதரத்துவம், நல்லிணக்கம் வளர வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் ஈஸ்டர் வாழ்த்து. மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து துரை வைகோ விலகல். துரை வைகோ ராஜினாமா கடிதம் குறித்து மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் இன்று முக்கிய முடிவு. உட்கட்சி விவகாரத்தால் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக துரை வைகோ பரபரப்பு பேட்டி. தன்னால் கட்சிக்கோ தலைமைக்கோ எந்த களங்கமும் ஏற்படக்கூடாது என கருத்து. நாங்குநேரி மாணவர் சின்னதுரையை தாக்கி செல்போனை பறித்த இருவர் கைது. இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி கைவரிசை காட்டிய மேலும் மூவருக்கு வலைவீச்சு. உச்சநீதிமன்றம் வரம்பு மீறி செயல்படுவதாக பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே கடும் விமர்சனம். உச்சநீதிமன்றம் மத மோதலை ஊக்குவிப்பதாகவும் நிஷிகாந்த் துபே சர்ச்சை பேச்சு. உச்சநீதிமன்றம் குறித்த பாஜக எம்பியின் சர்ச்சை பேச்சுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் கடும் கண்டனம். பாஜக தலைவர்கள் உச்சநீதிமன்றத்தையே மிரட்டுவதாக எதிர்க்கட்சிகள் காட்டு. நெல்லை பணக்குடியில் 4 குழந்தைகளுடன் தாய் விஷம் குடித்து தற்கொலை முயற்சி. அதிர்ச்சி அடைந்த கணவனும் விஷம் குடித்ததால் 6 பேருக்கும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் இன்றும் மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் நேற்று 6 மாவட்டங்களில் சதமடித்த வெயில். 4 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. மத்திய பிரதேசத்தில் கொளுத்தும் கோடை வெப்பத்தால் மக்கள் கடும் அவதி. வெப்ப நோயால் பாதிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவமனைகளில் அனுமதி. ஜம்மு காஷ்மீரில் பலத்த சூறை காற்றுடன் ஆலங்கட்டி மழை. ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா சென்ற விமானம் ஜெய்ப்பூருக்கு திருப்பிவிடப்பட்டது. காஷ்மீரில் மோசமான வானிலையால் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் வாக்குவாதம். It's operational. It's operational. It's hindrance in the runway. I'm telling you, flights are going on. Sir, it's hindrance at the Jammu runway. मैं बात करता हूँ कि नहीं मिलता है, सर. திருச்சி மாநகராட்சி 10வது வார்டில் குடிநீருடன் கழிவுநீர் கலப்பால் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார். பொதுமக்களின் உடல் உபாதைகளுக்கு குடிநீர் காரணமல்ல என்று மாநகராட்சி ஆணையர் விளக்கம். தமிழகத்திற்கான நீட் விலக்கு அதிமுக ஆட்சியில் கடைசி நேரத்தில் கை நழுவியது. அதிமுக அரசின் முயற்சிகள் குறித்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் புதிய தகவல். கடுமையா முயற்சி பண்றோம். முயற்சி என்பது சட்ட போராட்டம், உச்சநீதிமன்றத்துடைய கதவை தட்டுவது, அதை நாங்க தட்டுறோம். இன்னொன்னு தீர்மானம் இங்கே சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவது, பாரத பிரதமரை நேரடியா பார்க்கிறது. நானும் எடப்பாடியார், சீஃப் செக்ரட்டரி கிரிஜா வைத்தியநாதன் 3 பேர் தான் பாரத பிரதமரை பார்த்தோம். தமிழகத்தில் நீட் தேர்வால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு அதிமுக சார்பில் அஞ்சலி. மாநிலம் முழுவதும் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்திய அதிமுகவினர். அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக திமுகவினர் துண்டு பிரசுரங்கள் விநியோகம். தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசு குறித்து விழிப்புணர்வு.
சோனியா ராகுல் மீதான அமலாக்கத்துறை நடவடிக்கையை கண்டு அஞ்ச மாட்டோம். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆவேசம். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக ஹைதராபாத்தில் பிரம்மாண்ட போராட்டம். ஓவைசி தலைமையிலான போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நியமனம். இணை பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அறிவிப்பு. களத்தில் இறங்கி வேலை செய்யாமல் சில கட்சிகள் சமூக வலைதளங்களை நம்பியே உள்ளனர். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் குறித்த அமைச்சர் கீதா ஜீவன் மறைமுக தாக்கு. அந்த அமைப்பு என்பது கிடையாது. ஒரு கிராமத்துக்கோ இல்ல வட்டத்துக்கோ நகரத்துக்கோ ஒரு அமைப்பு கிடையாது. ஆனால் நிறுவன சமூக வலைதளம் அந்த பேஸ்புக்கையும் ட்விட்டரையும் எக்ஸ் வலைதளையும் அந்த எக்ஸ் வலைதளத்தை நம்பியே மட்டுமே இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் மட்டுமே இருக்கிறாங்க. அதுல மட்டுமே செய்திகள் பரப்பப்படுகிறது. அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அனுப்புறாங்க. பஞ்சாபில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத கும்பல் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 13 பேரிடம் ஆயுதங்கள், வெடிமருந்துகள் பறிமுதல். கோவில்பட்டி அருகே உரிய ஆவணங்கள் இருந்தும் போலீசார் அதிக அபராதம் விதித்ததாக லாரி ஓட்டுநர்கள் புகார். தனியார் நிறுவனம் போலீசார் இடையேயான பிரச்சனையில் தங்களுக்கு அபராதம் விதிப்பதாக குற்றச்சாட்டு. கைத்தாறுலேருந்து கடம்பூர் ரோடை பிடிச்சி வரோம். நாங்கள் பொறுமையாக தான் வரோம். வந்தவொடனே கேஸை வண்டி ஓரம் கட்டினாங்க. ஓரம் கட்டிட்டோம். ஓரம் கட்டினோடனே 8500 கேஸ் போட்டாங்க எனக்கு. இந்த மாதிரி கேஸ் போட்டால் நாங்களாம் எங்கே போவோம்? நடுத்தர வர்க்கம் நாங்களாம் எங்கே போகிறது? டிரைவரை வர்க்கமே அழிஞ்சிக்கிட்டு வருதுங்க. டெல்லியில் அடுக்குமாடி கட்டடம் இடிந்த விபத்தில் 11 பேர் உயிரிழப்பு. 11 பேர் படுகாயமடைந்த நிலையில் விடிய நடைபெற்ற மீட்பு பணி. டெல்லி கட்டட விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் இரங்கல். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிப்பு. ₹1000 உரிமை தொகை குறித்து கேள்வி எழுப்பிய மூதாட்டி. திருவண்ணாமலையில் திமுக பேச்சாளர் பிரசன்னா மூதாட்டி இடையே விவாதம். ₹1000 பிச்சை காசு. நடிகர் தனுஷின் இட்லி கடை படப்பிடிப்புக்காக அமைக்கப்பட்டிருந்த செட்டில் தீ விபத்து. ஆண்டிப்பட்டியில் தீ விபத்தின் போது படப்பிடிப்பு தளத்தில் யாரும் இல்லை என தகவல். ஹைதராபாத்தில் மருத்துவமனை கட்டடத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த பெண். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு பெண்ணை பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். முதலமைச்சர் வீட்டில் போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. ரிசர்வ் வங்கியின் தங்க கையிருப்பு ஒரே வாரத்தில் 12,000 கோடி அதிகரிப்பு. ஆர்பிஐயின் மொத்த தங்க கையிருப்பின் மதிப்பு 6.88 லட்சம் கோடியாக உயர்வு. உக்ரைன் மீது இன்று ஒரு நாள் மட்டும் தாக்குதல் நடத்தப்படாது. ஈஸ்டர் பண்டிகையொட்டி ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிப்பு. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான IPL போட்டியில் லக்னோ அணி த்ரில் வெற்றி. லக்னோ வீரர் ஆவேஷ் கானின் அசத்தலான பந்து வீச்சால் வெற்றியை தவறவிட்ட ராஜஸ்தான். டெல்லி அணியை வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி.
IPL புள்ளி பட்டியலில் குஜராத் அணி மீண்டும் முதலிடம். IPL தொடரில் சென்னை மும்பை அணிகள் இன்றிரவு பல பரீட்சை. இன்று பிற்பகல் நடைபெறும் போட்டியில் பெங்களூர் பஞ்சாப் மோதல். IPL கிரிக்கெட் குறைந்த வயதில் களமிறங்கி வீரராக வைபவ் சூரியவன்ஷி சாதனை. முதல் பந்திலேயே சிக்ஸருடன் தொடங்கிய சூரியவன்ஷி ஆட்டமிழந்ததும் கண்ணீர். பார்சிலோனா ஓபன் டென்னிஸ் அரையிறுதியில் அல்காரஸ் ரூனே வெற்றி. சாம்பியன் பட்டத்திற்கான இறுதிப் போட்டியில் இருவரும் இன்று பல பரீட்சை.